ஆட்களை அனுப்பி திருப்பி கொண்டு வரக்கூடிய நிலாவுக்குள்ள ப்ரோக்ராம் 2040 நடக்கும். அதே மாதிரி சந்திரயான் 5 இருக்கு. சந்திரயான் 5 பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு லேண்டர் மிஷின். அது இந்த சந்திரயான் 3 மாதிரி. ஆனா சந்திரயான் 3க்கும் சந்திரயான் 4க்கும் 5க்கு என்ன வித்தியாசம்னா, சந்திரயான் 3ல வந்து அந்த இறங்கின அந்த பாகத்தில் இடம் 1200 கிலோமீட்டர், இது 6200 கிலோமீட்டர். இந்த சோதனையில வெற்றி அடைந்த நாடு வந்து உலகத்துல இந்தியா, 4ல் ஒரு நாடு இந்தியா. 2023 நிலாவுல தரையிறங்கி நம்ம சக்சஸ் ஆகின ஒரு ப்ரோக்ராம். இந்தியா தான் முதலில் நிலாவின் தென்துருவத்தில் இறங்கி சாதிச்சோம். இது 9600 ப்ரோக்ராம். இது வந்து அங்க போய் தரையிறங்கி அங்க நிலாவில இருந்து சாம்பிள் எடுத்து, சர்ஃபேஸ் லெவல் சாம்பிள், கொஞ்சம் டெப்தா போய் சாம்பிள், இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி, ரொபாட் மூலம் பேக் பண்ணி திருப்பி நிலா பூமி கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யும். அப்போ 9600 கிலோகிராம் உள்ளதா வந்து ஒரே தடவை அனுப்ப முடியும். நம்ம 2 ராக்கெட்ல அனுப்பி மேலே போய் டாக் பண்ணி 2 இதையும் கொண்டு போறது டாக் பண்ணி இந்த சோதனை செய்ய போறோம். சந்திரயான் 4 பாத்தீங்கன்னா, இப்போ சந்திரயான் 3 வந்து உங்களுக்கு தெரியும், அது ஒரு 3000 கிலோகிராம். சந்திரயான் 3 வந்து 2023 நிலாவுல தரையிறங்கி நம்ம சக்சஸ் ஆகின ஒரு ப்ரோக்ராம். இந்தியா தான் முதலில் நிலாவின் தென்துருவத்தில் இறங்கி சாதிச்சோம். அப்ப அந்த சாதனையில் பாத்தீங்கன்னா, நம்ம சந்திரயான் 2 நான் இன்னைக்கு பேசலது, சந்திரயான் 2 வந்து வெற்றி அடையாமல் இருக்கும்போது அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கப்படும், தேசிய அளவு. அந்த குழுவில் வந்து 10 பேர் மெம்பர், 9 மெம்பரும் ஒரு தலைவர். அந்த குழுக்கு வந்து ஒரு மாசத்துக்குள்ள எல்லாம் படிச்சு நம்ம என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் வந்து அதுக்குள்ள பரிந்துரைகளும் இந்த வெற்றி அடையாததுக்குள்ள காரணமும் கண்டுபிடிக்கணும். அதுவும் சாம்சர் ரெஃபரன்ஸ் கொடுத்துருங்க. இந்த ஒர்க்கெல்லாம் செய்யறது கிட்டத்தட்ட 8 மாதம். ஆனால் நாங்கள் வந்து அந்த முக்கியத்துவத்தை இது பண்ணி இந்த 10 மெம்பர் கமிட்டி வந்து கிட்டத்தட்ட டெய்லி ஒரு 3-4 மணி நேரம் தான் உறங்கும். 24/7 இருக்கும். ஆட்களை அனுப்பி திருப்பி கொண்டு வரக்கூடிய நிலாவுக்குள்ள ப்ரோக்ராம் 2040 நடக்கும். பாரத பிரதமர் மோடிஜி வந்து 2040 அது நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ப்ரோக்ராம், நேஷனல் ப்ரோக்ராம். அதுக்கெல்லாம் நம்ம இப்போ பிரிலிமினரியா வரைச்சு. அப்போ 3வது லான்ச் பேடு எங்க செய்ய போறோம்னா ஸ்ரீஹரிகோட்டா. செகண்ட் லான்ச் காம்ப்ளெக்ஸ், 2வது ஏவுறுதி மையம், அது எங்கன்னா நம்ம குலசேகரப்பட்டினம். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கருக்கு மேல லேண்ட் வேணும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா 95% லேண்ட் அப்ளை பண்ணி தந்துட்டாங்க. அதுக்குள்ள எல்லா ப்ராஜெக்டையும் அப்ரூவ் பண்ணி அந்த கட்டட வேலைகள் தான் ஆரம்பிச்சிருக்கு. பெரிய கட்டடம் ஆரம்பிக்கிறது இனி வந்து ரீசெண்டா என்ன ஒரு 10 நாளையில இது பண்ண போறோம். இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ்லி நெக்ஸ்ட் இயர் டிசம்பருக்கு முன்னுக்கு அங்கிருந்து ராக்கெட்டுகள் அடுத்த ஆண்டு 2026 டிசம்பருக்கு முன்னால அங்கிருந்து ஏவப்படும்.